ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்றைக்கி நம்ம சேனலில் 16 வார்த்தைகளில் ராமாயணம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அவர் பிறந்தது முதல் வைகுண்டத்திற்கு மீண்டது வரையான அனைத்தையும் சுருக்கமாக 16 வார்த்தைகளில் சொல்லலாம். ராமாயணமே முழுமை பெற்றது போல இருக்கும். அது என்ன அந்த 16 வார்த்தைகள் அப்படின்னா, பிறந்தார், வளர்ந்தார், கற்றார், பெற்றார், மணந்தார், சிறந்தார், துறந்தார், நெகிழ்ந்தார், இழந்தார், அலைந்தார், அழித்தார், செழித்தார், துறந்தார், துவண்டார், ஆண்டார், மீண்டார். இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, பிறந்தார் ஸ்ரீராமர் கௌசல்யா தேவிக்கும் தசரத மகாராஜாவுக்கும் அவங்களுடைய ஏக்கத்தை போக்கும்படியாக பிறந்தார். வளர்ந்தார், ஸ்ரீராமர் தசரதர் மற்றும் கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி ஆகியோரினுடைய அன்பிலே, அரவணைப்பிலே வளர்ந்தார். கற்றார், வசிஷ்டரிடம் சகல வேதங்களையும் ஞானங்களையும் கலைகள் அனைத்தையும் முறையாக கற்றார். பெற்றார், ஸ்ரீராமர் வசிஷ்டரிடம் கற்ற தனுர்வேதத்தை கொண்டு விஸ்வாமித்திரர் யாகம் காத்து விஸ்வாமித்திரரை மகிழ்வித்து பல திவ்ய அஸ்திரங்களை அவரிடமிருந்து பெற்றார். மணந்தார், ஜனகபுரியில் சிவனாரின் வில்லை உடைத்து ஜனக மகாராஜா சுனயனாவின் ஏக்கத்தை தகர்த்து மண்ணின் மகளாம் சீதையை மணந்தார். சிறந்தார், அயோத்தியாவின் மக்கள் மற்றும் கோசல தேசத்தினர் அனைவர் மனதிலும் தன் உயரிய குணங்களால் இடம் பிடித்து சிறந்து விளங்கினார் ஸ்ரீராமர். துறந்தார், கைகேயின் சொல் ஏற்று தன்னுடையதாக அறிவிக்கப்பட்ட ராஜ்யத்தை துறந்து வனவாழ்வை மகிழ்வோடு ஏற்றார் ஸ்ரீராமர். நெகிழ்ந்தார், அயோத்தியா நகரின் மக்களின் அன்பை கண்டு நெகிழ்ந்தார். குகனின் அன்பில் நெகிழ்ந்தார். பரத்வாஜரின் அன்பில் நெகிழ்ந்தார். பரதரின் அப்பழுக்கற்ற உள்ளத்தையும் தன் மீது கொண்டிருந்த பாலனைய அன்பினையும் தன்னலமற்ற குணத்தையும் தியாகத்தையும் விஸ்வாசத்தையும் கண்டு ஸ்ரீராமர் நெகிழ்ந்தார். அத்ரி, அனுசுயை முதல் சபரி வரையிலான சகல ஞானிகள் மற்றும் பக்தர்களினுடைய அன்பிலே நெகிழ்ந்தார். சுக்ரீவர் படையினரின் சேவையில் நெகிழ்ந்தார். விபீஷணரினுடைய சரணாகதியில் நெகிழ்ந்தார். அனைத்திற்கும் மேலாக ஆஞ்சநேயரினுடைய சேவையை கண்டு கைமாறு செய்ய என்னிடம் எதுவுமில்லை, என்னால் முடிந்தது என்னையே தருவது என கூறி ஆஞ்சநேயரை அணைத்து கொண்டு நெகிழ்ந்தார். இவ்வாறாக ஸ்ரீராமர் நெகிழ்ந்தார். இழந்தார், மாயமானின் பின் சென்று அன்னை சீதையை இழந்தார். அலைந்தார், அன்னை சீதையை தேடி தேடி அலைந்தார். அழித்தார், அன்னை சீதை ஸ்ரீலங்கையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு லங்கையை அழித்தார். செழித்தார், சீதையை மீண்டும் பெற்று அகமும் முகமும் செழித்தார். ராஜ்யத்தை மீண்டும் பெற்று செல்வச் செழிப்பான வாழ்க்கையோடு செழித்து விளங்கினார் ஸ்ரீராமர். துறந்தார், அன்னை சீதையின் தூய்மையை மக்களில் சிலர் புரிந்து கொள்ளாத நிலையில் மக்களின் குழப்பத்தை நீக்குவதற்காக சிறந்த மன்னர் என்ற முறையில் அன்னை சீதையை துறந்தார். துவண்டார், அன்னை சீதையை பிரிய நேர்ந்தது ஸ்ரீராமருக்கு மிகுந்த வலியை தந்தது. அந்த வலி அவரை சில காலம் மனதளவில் துவளச் செய்தது. ஆதலால் துவண்டார். ஆண்டார், என்னதான் மனதினுள் காயம் இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் ஒரு மன்னன் குறைவர செய்து மக்கள் உடலால் மனதால் ஆரோக்கியமானவர்களாக செல்வ செழிப்போடு வாழும்படி பார்த்து கொண்டு நாட்டை சிறப்புற ஆண்டார். மீண்டார், 11,000 ஆண்டுகள் நல்லாட்சி செய்து மக்கள் அனைவரையும் ராமராகவும் சீதையாகவும் மாற்றி தன்னுடனே அழைத்து கொண்டு தன் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு மீண்டார். இவ்வாறாக ஸ்ரீராமர் 16 வார்த்தைகளுக்குள் ராமாயணமே அடங்கும்படியாக பிறந்து மீண்டார் என்று கூறலாம். மீண்டும் ஒரு முறை அந்த 16 வார்த்தைகள்: பிறந்தார், வளர்ந்தார், கற்றார், பெற்றார், மணந்தார், சிறந்தார், துறந்தார், நெகிழ்ந்தார், இழந்தார், அலைந்தார், அழித்தார், செழித்தார், துறந்தார், துவண்டார், ஆண்டார், மீண்டார். ஜெய் ஸ்ரீராம்.